ஜம்மு காஷ்மீரில் பகல்காமில் நடந்த தாக்குதலின் எதிரொலியாக சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை ரத்து செய்வதாக இந்தியா அறிவித்தது. இந்த அறிவிப்பு இந்தியா பாகிஸ்தான் இடையே மட்டுமல்லாது உலக நாடுகளையே திரும்பி பார்க்க வைத்துள்ளது. காரணம், இது சாத்தியமா? சிந்து நதிநீரை இந்தியாவால் கட்டுக்குள் வைத்திருக்க முடியுமா? சிந்து நதிநீரை நிறுத்துவதால் பாகிஸ்தானில் ஏற்பட போகும் பிரளயம் என்ன என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். சிந்து நதிநீர் ஒப்பந்தம் 1960ஆம் ஆண்டு இந்தியாவின் பிரதமர் ஜவஹர்லால் நேரு மற்றும் பாகிஸ்தான் அதிபர் அயூப் கான் ஆகியோரால் கையெழுத்திடப்பட்டது. இது இரு நாடுகளுக்கும் இடையே நீர் விநியோகத்தை பகிர்ந்து கொள்வதற்கான ஒப்பந்தமாகும். இந்த ஒப்பந்தத்தின்படி இந்தியாவுக்கு ரவி, பியாஸ், சத்லஜ் ஆகிய கிழக்கு நதிகள் மீதான முழு கட்டுப்பாடு கொடுக்கப்பட்டது. இவை ஆண்டுக்கு சுமார் 41 பில்லியன் கனமீட்டர் நீரை வழங்குகின்றன. பாகிஸ்தானுக்கு சிந்து நதி, செனாப், ஜஹ்லம் ஆகிய மேற்கு நதிகள் மீதான கட்டுப்பாடு வழங்கப்பட்டது. இவை ஆண்டுக்கு சுமார் 99 பில்லியன் கனமீட்டர் நீருடன் இணைக்கப்படுகிறது. இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்தியா இந்த நதிநீர் கொள்கையின் சுமார் 30% மட்டுமே பயன்படுத்தலாம் என்றும் மீதமுள்ள 70% பாகிஸ்தானுக்கே அனுப்பப்படுகிறது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே 1965, 71 மற்றும் 99ஆம் ஆண்டு நடந்த போர்களில் கூட இந்த ஒப்பந்தம் நிறுத்தப்படவில்லை. ஆனால் தற்பொழுது நடந்த பகல்காம் தாக்குதலுக்கு பின்பே சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை அதிரடியாக கையில் எடுத்துள்ளது இந்திய அரசு. இந்த முடிவால் பாகிஸ்தானில் விவசாயம் மற்றும் குடிநீர் தேவைகள் மிக மோசமாக பாதிக்கப்படும் என்றும் பாகிஸ்தான் அரசின் மீது உள்ள உள்நாட்டு பிரச்சனைகள் அதிகரிக்க வாய்ப்புள்ளது என்றும் இந்திய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் இதன் மூலம் இந்தியாவிற்கு ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஹிமாச்சல் பிரதேசம் மற்றும் பஞ்சாப் மாநிலங்களில் கூடுதல் நீர் வளங்கள் கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இவ்வளவு பெரிய நீரை இந்தியாவால் கட்டுக்குள் வைத்திருக்க முடியுமா என்றால் அது மிகவும் கடினம். காரணம், நீண்ட நெடிய நீர்வளத்தை கொண்ட இந்த சிந்து நதிநீர் பாகிஸ்தானுக்கு போவதை தடுத்துவிட்டால் அந்த நீரை இந்தியாவிற்குள் திருப்பிவிடும் அளவிற்கு எந்த பெரிய கால்வாய்களும் நீர்வள பாசன வசதிகளும் இங்கு இல்லை. மேலும் மிகப்பெரிய கொள்ளளவு கொண்ட அணைகளும் இந்தியாவில் அந்த அளவுக்கு வசதிகள் கொண்டதாக இல்லை. ஆனால் இதற்கு முன்பாக நீர்வள உள்கட்டமைப்பை பற்றி பாகிஸ்தானுக்கு தெரியப்படுத்த வேண்டும். ஆனால் தற்பொழுது அந்த கட்டாயம் இந்தியாவிற்கு இல்லை என்றும் அதனால் புதியதாக வழிவகை செய்ய இந்திய அரசு நடவடிக்கை நிச்சயம் எடுக்கும் என்றும் இந்திய வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். நதிநீர் நிறுத்தும் செயலும் ஒரு போருக்கு சமமானது என்று கருதும் பாகிஸ்தான் இதன் மூலம் மிகப்பெரிய பின்விளைவுகளை இந்தியா சந்திக்க நேரிடும் என்று எச்சரித்தும் இந்தியா அதை காதில் வாங்கிக் கொள்ளவில்லை. காரணம், இந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தம் ரத்து செய்யப்படுவதால் இந்தியாவிற்கு மிகப்பெரிய வளங்கள் அதிகரிக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்ட 63 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக இந்தியா அதன் நடைமுறையை நிறுத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த முடிவு இந்தியாவின் நீரின் பாதுகாப்பு, உள்நாட்டு வளர்ச்சி மற்றும் அண்டை நாடுகளுடன் உள்ள உறவுகளில் புதிய மாற்றத்தை இனி உருவாக்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி முடித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.